சென்னை உயர்நீதிமன்றம் வந்து இந்த வழக்கை விசாரித்து இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்தது வந்து தவறு அப்படின்னு கருதுகின்ற உச்சநீதிமன்றம் தங்கிட்ட வந்து சிபிஐ வந்து வழக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க 3 பேர். அந்த 3 பேரும் உச்சநீதிமன்றத்துக்கு பொய்யான தகவலை கொடுத்து வந்து ஏமாற்றிருக்காங்க. இதே ஒரு முக்கியமான விஷயமாக உச்சநீதிமன்றம் கருதவில்லை என்பது நீங்கள் சொன்னது போன்ற விமர்சனங்கள் வருவதற்கு கண்டிப்பாக மனுதாரரே ஃபோர்ஜரி. ஆமா, கண்டிப்பாக வழிவகுக்கும். இல்ல இப்போ ஏற்கனவே வந்து ஏடிஎம்கே, டிவிகே, பிஜேபி கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. அதுல ஓரளவு உடன்பாடும் வந்துருச்சு, சீட்டு வரைக்கும் ஓரளவு நெருங்கி பேசிட்டாங்க அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. இப்போ இந்த கரூரில் வந்து இப்படி பொய் சாட்சியங்கள்லாம் செட்டப் பண்ணி இவங்க வந்து கொண்டு போறதுக்கு காரணம், அதில் வந்து தாவேகா மட்டுமில்லை, அதிமுக, பிஜேபி இந்த 3 கட்சிகளுமே வந்து ஒன்றாக இருந்து தான் இந்த மோசடியை வந்து அரங்கேற்றிருக்கிறாங்க. இப்போ 3 பேரும் வந்து ஒன்றா அப்படி மோசடி அரங்கேற்றிருக்கிறாங்கன்றதுனுடைய அரசியல் பார்வை என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னால், தாவேகாவை தங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துடணுன்ற பிஜேபியினுடைய இலக்கு வந்து அதன் மூலமாக நிறைவேறும். எப்படியாவது நீ இந்த கேஸை வந்து சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு வந்து சிபிஐ இது மாதிரி வந்து கேளுங்க, நிச்சயத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற முறையில் கண்டிப்பாக பிஜேபி வந்து சொல்லியிருக்கோம். இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து என்ன சொல்கிறாங்க, மக்களுக்கு நீதியான நேர்மையான விசாரணை வேண்டும், அதனால் சிபிஐ போட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் 2014 பிஜேபி, மோடி வந்து அமித்ஷா இவங்க வந்து ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் வந்தது பிறகு சிபிஐ என்பது வந்து அவர்களுடைய கைப்பாவையாக இருக்குது அப்படின்றது மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கே தெரியல போல. எவ்வளவு கேஸ் நடந்திருக்குது, எவ்வளவு விசாரணை நடந்திருக்குது, இன்கம் டேக்ஸ், இடி, சிபிஐ எல்லாமே வந்து அவர்களுடைய ஏவல் படைகளாக எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது இன்னைக்கு காங்கிரஸ்லேருந்து பல எதிர்கட்சிகளும் இதை பற்றி சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது சிபிஐ மூலமாக நேர்மையான விசாரணையோ பாரபட்சமற்ற ஒரு விசாரணையோ வருவதற்கு எந்த வகையிலையும் வாய்ப்பு இல்லை. மாறாக பிஜேபி வந்து விஜய்கிட்ட வந்து என்ன சொல்ல அப்படின்னு சொன்னால், கேஸை பற்றி கவலைப்படாதீங்க, 5 வருஷம் கூட நம்ம இழுத்து அடிக்கலாம், நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் பாட்டு உங்கள் அரசியல் வேலைகளை அடுத்த சட்டமன்ற தேர்தல், அடுத்த நாடாளுமன்ற தேர்தல், அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆமாம், பிரச்சனை இல்லை. அதனுடைய மறைமுக பொருள் என்னன்னா, உங்கள் குடும்பம் என் கையில் சிக்கிருச்சு, அதனால் வந்து நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும், இப்படியும் அதை வந்து பொருள் கொள்ளலாம்.